இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையில இருந்த அந்த அற்புதமான நட்பினுடைய பசுமையான சுவாரஸ்யமான நினைவுகள் பலவற்றை அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக என்னுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணி வாரன். பார்க்க விரும்புகிறவர்கள் சேனலை செக் பண்ணி பாருங்க. இவர்களுக்கு இடையில இருந்த அந்த நட்பினுடைய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு 2 சம்பவங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அலைகள் ஓய்வதில்லை என்ற பாரதிராஜா அவர்களுடைய ஒரு திரைப்படத்தை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் என்பது பற்றியும், பாரதிராஜாவை ஒரு திருமண பந்தத்துக்கு அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடையில பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அந்த நேரத்துல எம்ஜிஆரே எதிர்பாராத வகையில பாரதிராஜா அவர்கள் ஒரு அற்புதமான நினைவை அந்த இடத்துல அந்த மேடையில பகிர்ந்து கொண்டார். அதை கேட்ட எம்ஜிஆர் என்ன ஆனார் என்பது பற்றியும் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போய் என்ன ஏது என்றதை தெளிவா விளக்கமா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்களில் ஒருக்கு அன்பு வணக்கம். அலைகள் ஓய்வதில்லை என்ற ஒரு அற்புதமான திரைப்படம் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்துல 1981ஆம் ஆண்டு கார்த்திக் மற்றும் ராதா அவர்களுடைய நடிப்புல திரையரங்குகளிலே வெளியாகுது. இந்த திரைப்படத்தை உருவாக்கிய பாரதிராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தை நடிகர் சங்க வளாகத்தில் இருந்த இந்த பிரிவியூ தியேட்டர்ல எம்ஜிஆருக்காக போட்டு காண்பிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த திரைப்படத்தை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்ல போறார் என்று சொல்லி பாரதிராஜா அவர்கள் அந்த திரையரங்க வாசல்ல பெரிய பதற்றத்தோட காத்திருக்கிறார். படம் முடிஞ்சதும் பாரதிராஜாவை நோக்கி நடை போட்டு வருகிறார் எம்ஜிஆர் அவர்கள். பதட்டத்தோட பாரதிராஜா அவர்கள் காத்திருக்கிறார். நெருங்கி வந்து பாரதிராஜா அவர்களுடைய கரங்களை பிடித்து எம்ஜிஆர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என்ன விஷயத்தை சொன்னார் தெரியுமா? ஒரு 5-10 அண்ணாக்களினுடைய சிந்தனையையும் பகுத்தறிவையும் ஒரே திரைப்படத்துல நீங்க கொண்டு வந்து காண்பிச்சிருக்கிறீங்க. ஒரு அசாத்தியமான திறமை. நானே என்னுடைய திரைப்படங்கள்ல சொல்ல தயங்குகிற அல்லது சொல்லாத விட்ட பல விஷயங்களை இந்த ஒற்றை திரைப்படத்துல துணிச்சலாக சொல்லி இருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி பாரதிராஜாவை வெகுவாக பாராட்டி சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். பாத்தீங்கன்னு சொன்னா, எம்ஜிஆருக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் இடையில நிறைய வயசு வித்தியாசம். கிட்டத்தட்ட 24 வருடங்கள் வித்தியாசம். பாரதிராஜா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த நட்பு பாத்தீங்கன்னா இந்த வயசு வேறுபாடுகளையும் தாண்டி, முதிர்ச்சி வேறுபாடுகளையும் தாண்டி, எந்த விதமான வரம்புகள் வேலிகளையும் தாண்டி ஒரு பரஸ்பரமான நட்பு. எம்ஜிஆர் அவர்களும் எந்த இடத்திலையும் ஈகோ ஆணவம் கொண்டதில்லை. தான் வயசில் மூத்தவர், தான் ஒரு முதலமைச்சர், தான் சினிமாவில் சாதிக்காத விஷயத்தையே பாரதிராஜா அவர்கள் செய்கிறார் என்ற ஒரு எந்த விதமான ஒரு ஆணவத்தன்மையும் எந்த விதமான அகங்கார போக்கும் இல்லாத ஒரு மனுஷர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல பாரதிராஜா அவர்களும் மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அதே போல எம்ஜிஆரை மானசீகமாக நேசித்தவரும் ஒருவர் அவர்தான். இவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த பரஸ்பர நட்பு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தையும் உருவாக்கி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு முறை பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய தலைமையில சென்னையில ஒரு திருமண பந்தம் நடக்குது. அப்ப அந்த திருமண பந்தத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் பாரதிராஜா அவர்களையும் வருமாறு அழைத்திருந்தார். அந்த திருமண பந்தத்துக்கு கட்டாயம் நீங்க வரணும்னு சொல்லி அழைப்பை விடுத்திருந்தார். எம்ஜிஆரினுடைய தலைமையில் அந்த திருமண பந்தம் நடக்கிறபடியினால மேடையில எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து விட்டாரே என்று சொல்லி அந்த அழைப்புக்கு மரியாதை கொடுத்து பாரதிராஜா அவர்களும் அந்த திருமண பந்தத்திலே கலந்து கொள்றார். இப்ப மேடையில இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் அரங்கத்தில் இருக்கிற பாரதிராஜாவை பார்த்து விடுகிறார். உடனடியாக எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய உதவியாளரை அழைத்து பாரதிராஜா அவர்களை மேடைக்கு வர சொல்லுங்கள் அல்லது கூட்டி வாருங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். உதவியாளரும் ஓடி போய் பாரதிராஜா அவர்களை அழைத்துக் கொண்டு மேடைக்கு போய் அமரச் செய்கின்றார்கள். தன்னுடைய நண்பரை அல்லது தன்னுடைய அழைப்பை ஏற்று வந்தவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு மரியாதையினை ஒரு பொது வெளியில எல்லோரும் இருக்கிற அரங்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அந்த மரியாதையை கொடுத்தார்ன்றத இந்த இடத்துல நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில இது யாராலையும் முடியாத ஒரு மரியாதை கொடுப்பு. யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆகவே மேடைக்கு போன பாரதிராஜாவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் கட்டாயம் இந்த மேடையில் ஒரு ஸ்பீச், ஒரு பேச்சு ஒன்று வழங்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இதை சற்று எதிர்பார்க்கல பாரதிராஜா. இப்படியான ஒரு சம்பவத்துல என்ன மாட்டி விடுவார் எம்ஜிஆர் என்று சொல்லி. இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பை இந்த உயர்ந்த மனுஷர் எனக்கு தந்துட்டார். ஆகவே நான் இதை மறக்கக்கூடாது, பயன்படுத்திக் கொள்ளணும் என்றதுக்காக தன்னுடைய பழைய கால நினைவு,
அதாவது எம்ஜிஆருக்கும் தனக்கும் இடையில இருந்த ஒரு பழைய கால நினைவை அந்த மேடையில பகிர்ந்து கொள்றார். அந்த நினைவு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், எம்ஜிஆருடைய நடிப்புல 1958 ஒரு திரைப்படம் வெளியாகுது. அந்த திரைப்படத்தினுடைய பேர் நாடோடி மன்னன். இந்த திரைப்படம் திரையரங்குகளை வெளியாகிற போது பாரதி ராஜாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 17 வயசு. அந்த 17 வயசுல பாரதி ராஜா அவர்கள் பிறந்த ஊர்ல இந்த நாடோடி மன்னன் ஓடிய திரையரங்குல பல தடவைகள் போய் இந்த படத்தை பார்த்து ரசித்திருக்கிறார், பிரமித்திருக்கிறார். இதே கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஒரு முறை வந்திருக்கிறார். வருகிற போது இப்ப பாரதி ராஜா உட்பட அவருடைய நண்பர்கள் சில பேர் வந்து எம்ஜிஆர் போட்டிருக்கிற அந்த ஜிப்பா, சில்க் ஜிப்பாவை இதுல யார் தொடுறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி நண்பர்களுக்கு இடையில ஒரு போட்டி கொண்டு வருது. அப்ப பாரதி ராஜாவும் அதுல ஒருவர். அப்ப பாரதி ராஜாவும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து எம்ஜிஆரை இப்ப நெருங்கி அந்த ஜிப்பாவை தொடுற அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டார்கள். அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கு பக்கத்தை போனாலே ஒரு பெருமை என்ற மாதிரியான ஒரு சூழல் அந்த காலத்தில் நிலவிச்சு. ஆகவே இவர்களுக்கு இடையில ஒரு கடுமையான போட்டி. அப்ப இந்த போட்டியில எம்ஜிஆர் போட்டிருந்த அந்த சில்க் ஜிப்பாவை எல்லாரையும் தாண்டி தொட்டது பாரதி ராஜா தான். இப்ப இந்த விடயத்தை அந்த மேடையில எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த மேடையில எம்ஜிஆர் அவர்களே பாரதி ராஜா அவர்களை அழைத்த அந்த திருமண மேடையில பகிர்ந்து கொள்றார். இப்ப இத கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு ஆச்சரியமா போச்சு. அட இப்படி ஒரு சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கு என்று சொல்லி ஆச்சரியமா போச்சு. இப்ப இந்த விடயத்தை எல்லாம் உன்னிப்பா கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் அந்த மேடையில ஒரு பச்சை குழந்தை மாறி சிரித்துக் கொண்டிருந்தாரா. இந்த சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டது யார் தெரியுமா? இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள் தான். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலான அந்த அற்புதமான நட்பினுடைய சுவாரஸ்யங்களை பற்றி இன்னும் சில விடயங்களை பேசிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.